தமிழ் வீவர்ஸ், நாம இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு சில முக்கியமான செய்திகள் சார்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மாரத்தானில் கலந்துக்கிட்டு ஓடின அந்த வீடியோ காட்சிகள் நிறைய எல்லாருமே பார்த்துருப்பீங்க. போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு காரணமாக இந்த மாரத்தான் அப்படின்றது நடத்தப்படுது. ஒரு வருடமுமே இந்த தேதியில் நடத்தப்படும் இந்த மாரத்தான். ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், முதலமைச்சர் கூட வந்து அதை தொடங்கி வைப்பாங்க. ஆனால் 3 கிலோமீட்டர் இது வரைக்கும் முதலமைச்சர் யாராவது கலந்துக்கிட்டு இதில் ஓடி இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுதான் வந்துட்டு முதல் முறை. அவர் நினச்சிருந்தா, அதாவது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடி அதை தொடங்கி வச்சுட்டு கிளம்பிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் 3 கிலோமீட்டர் வரைக்கும் மாரத்தானில் கலந்துக்கிட்டு ஓடி வந்தாரு. அந்த ட்ரக்ஸுக்கு ஆப்போசிட்டா அதை ஒழிக்கணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காரு அப்படின்றது தான் இதன் மூலியமா நம்மளால பார்க்க முடியுது. இதை தாண்டி தாவேக அரசு பொறுப்பு ஏற்றதுல இருந்தே இந்த போதைப் பொருள்களுக்கு ஆப்போசிட்டா கடுமையான பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நாம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப நடக்கக்கூடிய பல பாலியல் வன்கொடுமைகளுக்கு மிக முக்கியமான காரணமா எது இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணையில பார்த்தா இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதா மிக முக்கியமான காரணமா இருக்குது. அந்த கஞ்சா போதையில தான் என்ன பண்றோம் அப்படின்றதை தெரியாம இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள்ல நிறைய பேர் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இந்த இடத்துல வந்துட்டு வைக்கப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த 5 வருடங்கள்ல போதை எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழகத்துல ஊடுருவி இருக்கு, எந்த அளவுக்கு போதை புழக்கம் நடந்துட்டு இருக்கு, ஒரு தெருவா எந்த அளவுக்கு ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஆரம்ப ஸ்டேஜ்லயே, அதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நோக்கி கேட்டிருந்தார். இனிஷியல் ஸ்டேஜ் வரும்போதே நீங்க அதை ஸ்டாப் பண்ணிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது போயிருக்காது அப்படின்ற கேள்வியை எடுத்து வச்சாரு. ஸோ 5 வருடங்கள்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல இதை ஸ்டாப் பண்ணாம ஊடுருவ விட்டு இந்த நிலைக்கு இப்போ ஆளாக்கி இருக்குது. இதை ஒரு நைட்ல ஒரு மாசத்துல டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அது மக்களாகி உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை வந்துட்டு சரி செஞ்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்படும். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க முடியும். அதற்கான முயற்சியில ஸ்டெப்ல தான் இப்போ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முழு முயற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. போதை ஒழிக்கப்பட்டு பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும், இந்த போதை வழியில போகக்கூடிய இளைஞர்கள் மீட்டெடுக்கப்படணும் அப்படின்றது தான் இங்க தமிழக மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அந்த கோரிக்கையை தமிழக வெற்றி கழகம் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையும் அதிகமா இருக்குது. நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகம் மதிமுக, வைகோ அவர்களுடைய கட்சி. அந்த கட்சி இப்போ பார்த்தோம் அப்படின்னா திமுகவிலிருந்து கிட்டத்தட்ட விலகிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வரக்கூடியது தான் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியா உருவாகி, அதாவது தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியா உருவாகி முதலமைச்சரா அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வைகோ அவர்கள் அவர் பேசக்கூடிய பல இடங்கள்ல, செய்தியாளர்கள் முன்னாடியா இருக்கட்டும், அவருக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள்னு பல இடங்கள்ல தாவேகாவுக்கு ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்கிறதாவும் அவ்வளோ விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாரு. அதன் மூலியமாவே இவர் திமுகல இருந்து விலகி வந்து தாவேகால சேர போறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் அங்கங்க பரவிக்கிட்டே இருந்ததுதான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு சில இடங்கள், சில எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த சைடு காங்கிரஸ், திமுகல இருந்து முக்கியமான கூட்டணிகளா இருந்த காங்கிரஸ் வந்துட்டு வெளில போய் தாவேகோட இணைந்தாங்க. கம்யூனிஸ்டும் வெளியில இருந்து ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடுல இருக்கிறாங்க. ஐயுஎம்எல் கட்சி, அதுக்கப்புறம் விசிகவும் பார்த்தோம் அப்படின்னா அங்க அமைச்சரவையிலேயே இடம் பெற்றுட்டாங்க. இன்னும் கூடுதலா சொல்லணும்னா ஐயுஎம்எல் பார்த்தோம்னா அவங்க அபிஷியலாவே செய்தியாளர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்க திமுக கூட்டணியில இருந்து விலகிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. விசிகவும் ஏறத்தாழ இப்போ வெளியில வந்துருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இருந்த முக்கியமான பல கட்சிகள், நீண்ட நாளா பயணிச்ச சில கட்சிகள் திமுகவை விட்டு வெளியில வந்து தாவேகால இணைந்துட்டாங்க. இதுல இன்னும் நீண்ட நாளா பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தா வைகோ அவர்களுடைய கட்சி தான், மதிமுகவும் தான். இப்போ அந்த கட்சியும் வெளியில வரப்போகுது, ஏறத்தாழ வெளியில வரப்போறாங்க. 100% உறுதி தாவேகால போய் சேர போறாங்க அப்படின்றது தான் வெளியா இருக்கக்கூடிய தகவல். இதுல இன்னொன்னு நாம நோட் பண்ணோம் அப்படின்னா, பிசிக்க தாவேகா பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு போய் ஆதரவு கொடுத்தாங்க, ஐஎம்எல் ஆதரவு கொடுத்தாங்க, கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்தாங்க, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல மதிமுகவும் அவங்களும் பார்த்தோம்னா 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க. வைகோ அவர்களுடைய கட்சியில 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களும் தாவேகாவுக்கு சென்று ஆதரவு கொடுக்கறதுக்கு
உண்மையாவே விரும்புனாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனா அவங்களால போய் ஆதரவு கொடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மதிமுகல ஜெயிச்சிருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களுமே மதிமுகவினுடைய சொந்த சின்னத்துல நின்று வெற்றி பெறல. திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்துல நின்று தான் வெற்றி பெற்றாங்க. அப்போ அவங்க திமுகவினுடைய எம்எல்ஏ கணக்குல தான் வருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க தன்னிச்சையா முடிவெடுத்து போயிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. இந்த காரணத்தினால தான் வைகோ அவர்கள் அவருடைய கட்சி மூலமா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. இருந்தாலும் கூட வைகோ அவர்கள் அவர் சந்திக்கக்கூடிய செய்தியாளர்கள் சந்திப்புன்னு எல்லாத்துலயுமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ இருக்காரு இல்லையா, அவருமே வந்துட்டு எங்களால சொந்த தொகுதியில நிக்க முடியல, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு துரதிருஷ்டமான நிலையில நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசி அது எல்லாமே சர்ச்சையாகவும் கூட போயிருந்தது. இப்போ இந்த நிலைமையில தான் வைகோ அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நேத்துக்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. அங்க போயிட்டு அங்கேயும் அவர் அரசியல் சார்ந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்மளுடைய கட்சி மதிமுகவுக்கு, மதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு ஒளி பிறந்திருக்குது, வழி கிடைச்சிருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி தாவேக்கா தான் அந்த ஒளி அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திமுக மேல கடுமையான விமர்சனங்களை ரொம்ப வெளிப்படையா எடுத்து வச்சிருக்கிறாரு. அது இதுல இருந்து தான் அவர் திமுகல இருந்து வெளியில வர போறாரு அப்படின்றது 100% உறுதியாயிருக்கு. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்க திமுகல நீண்ட நாட்களா வந்துட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா உரிய மரியாதை, அங்கீகாரம், சுயமரியாதை அப்படின்றது எதுவுமே இல்லை எங்களுக்கு. திமுக கூட்டணியில கிடைக்கல. இவ்வளோ நாள் சுயமரியாதை, அங்கீகாரம் எதுவுமே இல்லாம தான் நாங்க கூட்டணி கட்சியில இருந்தோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தையை வைகோ அவர்கள் செய்தியாளர்களுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருக்கிறாரு. இதை வெளிப்படையா எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு தான் உள்ள நடந்திருக்கு அப்படின்றது உண்மையாவே தெரிய வருது. அதாவது எதெல்லாம் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு அப்படின்னா, கிளைகளே இல்லாத கட்சிக்கு 8 தொகுதிகள் அப்படின்றது வழங்கப்பட்டது. அதே போல மறைந்து போகக்கூடிய நிலையில இருந்த ஒரு கட்சிக்கு 10 தொகுதிகளும் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பிசிகவையும் தேமுதிகவையும் டைரக்டா பெயர் குறிப்பிடாம மறைமுகமா விமர்சிச்சிருந்தாரு. இப்படி திமுக கூட்டணியில வரக்கூடிய கட்சிகளுக்கு 8 தொகுதி 10 தொகுதி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதுலயும் புதிதா வந்த கட்சிக்கு, அதாவது தேமுதிகவை தான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு, 10 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாரு. ஆனா நீண்ட நாட்களா திமுகல இருந்து பயணம் செஞ்ச மதிமுகவுக்கு, அது மட்டும் இல்லாம திமுகவை அதிகமா உயர்த்தி பிடிச்சு நான் பேசியிருக்கிறேன், நீண்ட காலமா நான் அவங்க கூட நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அதாவது அதிகமா திமுகவை உயர்த்தி பிடிச்சு பேசியிருக்கிறாரு, நீண்ட காலமா நின்று சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. சில சமயம் அவர் அதிமுகவிலையும் கூட்டணி வச்சிருந்தாங்க, அந்த சமயத்துல திமுகவை விமர்சிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நீண்ட காலமா திமுகவுல தான் அவங்க பயணம் செஞ்சாங்க, திமுகவை தான் உயர்த்தி பிடிச்சு அதிகமா வைகோ அவர்கள் பேசியிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ அதுதான் அவர் இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இருந்த எங்களுடைய கட்சிக்கு உரிய மரியாதை கிடைக்கல, வெறும் 4 தொகுதிகள் மட்டும் தான் கொடுத்தாங்க. அதுலயும் எந்த அளவுக்கு அப்படின்னா, நாங்க ஏன் சுயமரியாதை இழந்து இருந்தோம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த 4ல் ஒரு தொகுதியில கூட நாங்க சொந்த சின்னத்துல போட்டியிடல, 4மே உதயசூரியன் சின்னத்துல தான் எங்களை போட்டியிட வச்சு கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவோ போராடி இருக்கிறாங்க இவங்களும். ஒரு தொகுதியாவது நாங்க சொந்த சின்னத்துல போட்டியிட்டுக்கிறோம், 3 தொகுதி உதயசூரியன்ல நின்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஆனா இறுதியில கிடையாது, 4 தொகுதியிலுமே நீங்க உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டோம் நாங்க. அதனாலதான் 4மே நாங்க உதயசூரியன்ல நின்னோம் அப்படின்ற மாதிரி வைகோ அவர்கள் ஆதங்கமா பேசியிருக்கிறாரு. நம்ம கூட இதுக்கு முன்னாடி தேர்தல் டைம்ல பேசியிருந்தோம். அந்த அளவுக்கு ஏன் அந்த கூட்டணியில இருக்கிறீங்க, வெளியில வர வேண்டியதானே, வேற ஏதாவது கட்சியில போயிட்டு கூட்டணியில இணைய வேண்டியதானே, சொந்த சின்னத்துல கூட நிக்க விடாம திமுக மதிமுகவை அழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம். ஸோ அந்த ஆதங்கத்தை இப்போ இவர் வெளிப்படுத்திருக்கிறாரு. இப்போ மதிமுகவுக்கு 4 தொகுதி கொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த 4 தொகுதியில 2 தொகுதி மதிமுக ஜெயிச்சுட்டாங்க, உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டிட்டாங்க, 2 தொகுதியில ஜெயிச்சுட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்போ அவங்களுடைய பொதுக்குழு கூட்டமும் நடந்து முடிஞ்சிருக்குது. அதுல தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போறோமா, அதாவது திமுக கூட்டணியிலேருந்து வெளியில வரப்போறோமா இல்லவா அப்படின்றது குறித்த ஆலோசனை கூட்டங்கள் நடந்திருக்குது. இன்னும் அஃபிஷியலா அவங்க வெளியில வரல. ஆனாலுமே 100% அவங்க திமுக கூட்டணியிலேருந்து வெளியில வராங்க அப்படின்றது வைகோ அவர்களுடைய பேச்சில் இருந்து 100% உறுதியாயிருக்கு அப்படின்றதான் உண்மையான விஷயமே. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தா அவங்க 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா, இந்த 2 எம்எல்ஏவும் ராஜினாமா செஞ்சிருவாங்களா, தாவைக்கால வந்து இணைந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. சீர்காழியில இவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அந்த எம்எல்ஏ இப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ மதிமுக நடத்தின பொதுக்குழு கூட்டத்தில் கூட நான் கலந்துக்கல, நான் வந்து மதிமுகலேருந்து ஏற்கனவே வெளியேறிட்டேன், நான் இப்போ திமுகவினுடைய எம்எல்ஏவை தான் என்னுடைய பணியை வந்து நான் தொடங்கிட்டு இருக்கிறேன், நான் ராஜினாமாலாம் செய்ய போகிறது கிடையாது, நான் மதிமுகலே கிடையாது, மதிமுகலேருந்து நான் விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ பேசியிருக்கிறாரு. அப்போது அந்த ஒரு எம்எல்ஏ மதிமுகவுக்கு கிடையாது, அவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்னதுனால அவர் வந்து டிஎம்கே சைடு தான். இப்போ இன்னொரு எம்எல்ஏ பார்த்தோம் அப்படின்னா அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல, ராஜினாமா பண்ண போறேனா இல்ல மதிமுகலே தொடர போறேனா இல்ல இந்த சைடு நான் டிஎம்கேயோடயே இருக்க போறேனா அப்படின்றது சார்ந்து எந்த கருத்துமே தெரிவிக்கல. ஸோ என்ன நடக்க போறது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யல அப்படின்னாலும் வைகோ அவர்கள், அவரை சார்ந்த ஆதரவாளர்கள், வைகோ அவர்களுடைய மகன் அப்படின்னு இவங்க எல்லாருமே பிரிந்து வந்து அதாவது திமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்து தாவைக்கால சேர போறாங்க அப்படின்றது மட்டும் உறுதி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ராசா அவர்கள், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராசா அவர்கள், இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து ஒரு மோசமான அணுகுமுறையை கையில எடுத்து ஒருத்தவங்களை பத்தி எந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அப்பையிலேருந்தே அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு அப்படின்றது தெரியும். அவருக்கு கூட வேறு ஒரு பெயர் வைத்து கூட கூப்பிடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு அப்படின்றது இருக்கும். ஸோ அவருடைய பேச்சை பார்க்கும்போது இதுதான் உங்களுடைய 75 வருட கட்சியா, இதுதான் உங்களுடைய நாகரிகமான அரசியலா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் இருக்குது. இதுல இப்போ இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை வந்துட்டு ராசா அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. என்ன விமர்சிச்சிருக்கிறாரு அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்திப்புல ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாரு. செய்தியாளர்கள் தொடர்ந்து என்ன கேட்டுட்டே இருப்பாங்கன்னா, திமுக கூட்டணியில நீங்க இருக்கீங்களா, திமுக கூட்டணியில நீங்க இருக்கீங்களா, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தாங்க. அதுல அவர் வந்து கடுப்பாய் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, திமுக கூட்டணி அப்படின்ற பேர்ல ஒரு கூட்டணியே கிடையாதுப்பா, அது திமுக தலைமையிலான கூட்டணி, அந்த கூட்டணியோட பேரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அது பேரு திமுக கூட்டணி கிடையாது, அப்படி சொல்லாதீங்க, திமுக கூட்டணின்னு ஒரு கூட்டணி கிடையாது, அது பேரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதை இப்போ ராசா அவர்கள் எப்படி எடுத்திருக்கிறாருன்னா, திமுக கூட்டணியே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதா போர்ட்ரேட் பண்ணி அதை சொல்றதுக்கு நீங்க யாரு, அதிக பரசிங்கனமாலாம் வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளே விமர்சிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல தான் பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க யாரை வேணாலும் விமர்சிக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிச்சிங்க அப்படின்னா திமுகவுடைய உண்மை முகத்தையே கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஏற்கனவே முரசொலியை வச்சு சண்முகம் அவர்களை விமர்சித்து ஒரு பத்திரிகை செய்திலாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க டிஎம்கே. அதுக்கு கூட சண்முகம் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. டிஎம்கே, ஏடிஎம்கே ப்ளஸ் பாஜக மூணையுமே வந்துட்டு ப்ளஸ் பண்ணி உங்களை மாதிரியான புடலங்காய் கொள்கையெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் கூட விமர்சிச்சிருந்தாரு. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியை டிஎம்கே விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா விபரீதமான முடிவுகள், திமுகவினுடைய உண்மை முகங்கள் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி பல அரசியல் விமர்சகர்கள் இங்கு கருத்துக்களை வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க. இதை தாண்டி விசிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய, தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ பேசி வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல மறைமுகமா திமுகவை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கப்படுது. யாரு அப்படின்னு பார்த்தா ராசா அவர்கள் தான். அதுலயும் டைரக்டா அட்டாக் பண்ணல, மறைமுகமா வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அந்த வீடியோல அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, ஜூன் 30ஆம் தேதி நினைவேந்தல் வருது இல்லையா, அதுக்கப்புறம் விசிக வந்து வருடம் விருதுகள் வந்துட்டு வழங்குவாங்க, ஒரு விழா நடத்தி. அது ரெண்டுக்குமே விசிகவினுடைய தோழர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இது வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோட நோக்கமும் அதுதான். இதை தாண்டி அந்த வீடியோல இன்னும் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, விசிக அப்படின்ற நம்மளுடைய கட்சி திமுகல இடம்பெற்றிருந்தப்பையும் சரி, இப்போ தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கவும் சரி, நம்மளுடைய கட்சி வளரக்கூடாது அப்படின்னு நம்ம இருக்கிறாங்க இல்லையா சில ஆட்கள், அவங்க வந்து நம்ம மேல மோசமான கடுமையான விமர்சனங்களை வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க. இன்னும் நாம வந்துட்டு அரசியல்ல குறியாதான் பார்க்கப்படுறோம், ஒரு டார்கெட்டா நாம இருக்கிறோம், அதனால இந்த நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம வந்துட்டு காய் நகர்த்தணும் அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருக்கிறாரு. அதாவது யாரை பேசியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த நம்ம கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்படின்றதுன்னு யாரை டார்கெட் பண்றாருன்னா ராசா அவர்களை தான் டார்கெட் பண்றாரு. இந்த இடத்துல மக்கள் எல்லாரும் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ராசா அவர்கள் விசிகவை எந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி
விமர்சிச்சிருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? IUML கட்சியும் விமர்சிச்சிருந்தாரு. இதுலதான் IUML கட்சி சார்ந்த சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கூட ஆதங்கப்பட்டு இடையில வந்து பதிலடிலாம் வந்து கொடுத்திருந்தாரு. ஆனா திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. மறைமுகமா அப்படியே பேசி கடந்து போறாரு. அந்த சைடு வன்னியரசு அவர்கள் சமூக நீதி நலத்துறை அமைச்சர் அவர்கள் கூட வந்துட்டு பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு பதிலடியுமே கொடுக்காம திமுகவுக்கு ஒரு பாயிண்ட், தாவேக்காவுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம பேசிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துலதான் திருமாவளவன் அவர்களை நம்ப முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து மக்கள் மத்தியில இருந்தே வருது. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தவங்க உங்களை விமர்சிக்கும் போது நீங்க ஏன் பதிலடியே கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல விழுது. இப்ப கூட சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆசா அவர்கள் ஸ்டேஜ்ல என்ன பேசியிருக்கிறார்னா, அமைச்சரவையில இடம் கொடுத்தவங்களுக்கும் வெக்கம் கிடையாது, அமைச்சரவையில இடம் பெற்றவங்களுக்கும் வெட்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி தாவேக்காவை விசிகாவை IUML அப்படின்னு சொல்லி 3 கட்சியுமே வெட்கம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு விமர்சிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு உங்களை கடுமையாக விமர்சிக்கும் போது, வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்கும் போது ஏன் நீங்க பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல எழுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை அறிக்கை. மின்வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார் அவர்கள் மின்வாரியத்துறையின் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வெளியிட்டிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நிதி நிலைமையில் இருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையை மரிய வில்சன் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இப்போ மின்வாரியத்துறையில வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில சுருக்கமா என்ன இருக்கு அப்படின்னு நாம ஒரு கொஞ்சமா பார்த்துடலாம். இதுல 2001 வருஷத்துல இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் மின்வாரியத்துறை என்னெல்லாம் சந்திச்சுது, எப்படியெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயங்களை ஃபுல்லாக வெள்ளை அறிக்கையில் வந்துட்டு வெளியிட்டிருந்தார். இதில் இப்போ நாம் சுருக்கமாக எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, கடைசி 5 வருடங்களில் என்ன நடந்தது, என்னென்ன குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம். இந்த கடைசி 5 வருடங்கள் கடந்த DMK பீரியடில் மட்டும் நாம் ஃபோக்கஸ் பண்ணி அவர் வெள்ளை அறிக்கையில் வெளியிட்ட விஷயங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, வருவாய் அப்படின்றதையும் அதிகமாக எடுத்திருக்கிறாங்க. இந்த வருவாய் எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தா, மக்கள் கிட்ட மின் கட்டணம் அப்படின்றத உயர்த்திருக்கிறாங்க. அதன் மூலமா வருவாயையும் வந்து பெருக்கிருக்கிறாங்க. ஓகேவா? வருவாயை பெருக்கிருக்கிறாங்க. அதே போல செலவும் அதிகமாக செஞ்சிருக்கிறாங்க. அதே போல கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. 3மே நடந்திருக்கு. வருவாயும் வந்திருக்கு, செலவும் செஞ்சிருக்கிறாங்க, கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? இது 3மே நடந்திருக்குது. இப்போ வருவாய் அதிகமாக வந்திருக்கு, செலவும் அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ உள்ள மின்வாரியத்துறையில் அந்த அளவுக்கு வசதிகள், புதிய திட்டங்கள், பதவி உயர்வுகள், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எல்லாமே வழங்கப்பட்டிருக்கணும். இது எல்லாமே நடந்துதா அப்படின்னு கேட்டால் நடக்கலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தான் நிர்மல்குமார் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து திரட்டி பட்டியல் போட்டு அந்த வெள்ளை அறிக்கையில் நம்ம எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் மின்துறையில் எவ்வளோ ஊழியர்கள் நமக்கு தேவைப்படுறாங்கன்னா 1,40,000 ஊழியர்கள் அப்படின்றது தேவைப்படுறாங்க. இதில் இப்போ எவ்வளோ ஊழியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 70,000 பேர்கிட்ட தான் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. அப்போ 70,000 ஊழியர்கள் பற்றாக்குறை அப்படின்றது இருக்குது. கடந்த 5 வருடத்தில் பெருசாக பதவி உயர்வு அப்படின்றது யாருக்கும் கொடுக்கல. அதை தாண்டி இன்னொன்று பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு, அதாவது எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி வச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதையும் கொடுக்கல. இதில் சம்பள உயர்வும் பெரிதளவில் கொடுக்கல. புதிய திட்டங்கள் எதையும் கொண்டு வரல. உபகரணங்களும் பெரிய அளவில் வாங்கலை. வசதிகள் எதையுமே பெரிய அளவில் ஏற்படுத்தலை. ஆனால் செலவு மட்டும் செஞ்சுருக்கிறாங்க, கடனையும் வாங்கியிருக்கிறாங்க, வருமானத்தையும் பெருக்கிருக்கிறாங்க. மக்கள் கிட்ட மின் கட்டணத்தை உயர்த்தி வருமானத்தையும் வர வச்சிருக்கிறாங்க. அப்போ 3மே நடந்திருக்கும் போது அந்த தொகை, அந்த காசு எங்க போணுச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் குற்றச்சாட்டையும் தான் CTR நிர்மல்குமார் அவர்கள் அந்த வெள்ளை அறிக்கையில எடுத்து வச்சிருக்காரு. ஸோ ஏகப்பட்ட ஊழல்கள், ஏகப்பட்ட முறைகேடுகள் அப்படின்றது மின்வாரியத்துறையில் நடந்திருக்கு. டிரான்ஸ்ஃபார்மில் அவ்வளோ ஊழல் வந்துட்டு நடத்திருக்கிறாங்க. அது எல்லாமே ஆதாரங்கள் CBIட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, வழக்கும் தொடரப்பட்டிருக்கு, விசாரணைகளும் நடத்தப்படும். ஊழல் செஞ்சவங்க, முறைகேடு செஞ்சவங்க எல்லாருமே வெளியில வருவாங்க, கண்டுபிடிக்கப்படுவாங்க அப்படின்ற உத்தரவாதத்தையும் CTR நிர்மல்குமார் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஆட்சியில மின்வாரியத்துறையில நடந்த ஒரு 9 டெண்டரை வந்து இப்போ CTR நிர்மல்குமார் அவர்கள் நம்மளுடைய
நம்மளுடைய தாவேக அரசாங்கம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதில் அவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்குது, அவ்வளோ ஊழல் நடந்திருக்குது, லஞ்சமாக தொகைகள் வந்துட்டு பெறப்பட்டிருந்திருக்கு. அதாவது இருக்கக்கூடிய விலை இதுதான் இருக்கும், அது அதிகமான விலைக்கு டெண்டர் வந்து விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு 9 டெண்டரை வந்துட்டு இப்போ மின்வாரியத்துறை ரத்து செஞ்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஊழல் இந்த மின்வாரியத்துறையில நடந்திருக்கும், எந்த அளவுக்கு லீக்கேஜ் இருந்திருக்கும் அப்படின்றத மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அடுத்தடுத்து மின்வாரியத்துறையில் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த வெள்ளை அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குதா, 70,000 பேர் ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது, அதையும் வந்துட்டு சீக்கிரமே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு வருடத்தில் 20,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய முதற்கட்டமாக தான் 401 பேருக்கு இப்போ பணி நியமன ஆணை அப்படின்றத வழங்கியிருக்கிறாங்க. சீக்கிரமே வேலையிலையும் அவங்க பணியமர்த்தப்படுவாங்க அப்படின்ற உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களுடைய கையாழையே தான் 401 பேருக்கும் அந்த பணி நியமன ஆணை அப்படின்றத வழங்கியிருந்தார். அதையும் நாம சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தோம். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? இப்போ தாவேகாவுக்கு வைகோ அவர்கள் வந்து இணைய போறாங்க அப்படின்ற செய்தி வெளியா இருக்கு இல்லையா, 100% உறுதி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வைகோ அவர்கள் தாவேகாவுக்கு வரக்கூடிய அந்த வரவை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.